கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை இன்றைக்கும் உங்களுக்கும் எவ்வளவோ பெரிய பெரிய வாக்குத்தத்தங்கள், நீங்க கற்பனை பண்ணக்கூட முடியாத அளவுக்கு வாக்குத்தத்தங்களை தேவன் உங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கலாம். ஆனா இது எப்படி நடக்கும், இது நடக்கிறதுக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிற ஒரு வார்த்தை, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின் படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் அப்படிங்கிற வார்த்தையின் மூலம் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்படுகிறார். இது எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்த பிறகு தேவன் அவங்களுக்கு வானத்திலிருந்து தூதர்கள் உண்கிற உணவை கொடுத்தா கூட அந்த ஜனங்கள் மிகவும் இச்சை உள்ளவர்களாகி, எகிப்தில் நம்ம கிரையில்லாம சாப்பிட்ட மச்சங்கள், வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய், கீரைகள், வெங்காயம், வெள்ளைப்பூடுகள் எல்லாம் நினைக்கிறோம். இப்போது நம்முடைய உள்ள வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த ஜனங்களுக்கு நல்ல உணவு கிடைத்த பொழுதிலும் அவங்க முறுமுறுக்கிறாங்க. அப்போ தேவனிடத்துல மோசே வேண்டுதல் செய்தப்போ தேவன் மோசே கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாயிருக்கிறது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார் அப்படின்னு நீ சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ மோசே ஒரு கேள்வி கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட. என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர், ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படிக்கு அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன்னு சொல்றீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அது போதுமா? சமுத்திரத்து மச்சங்களையெல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அது அவர்களுக்கு போதுமா? ஏன்னா மோசேக்கு அங்க ஒரு பெரிய டவுட் வருது. எப்படி இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு இறைச்சி கொடுக்க முடியும்? ஒரு வனாந்தரத்துல, எதுவுமே கிடைக்க முடியாத ஒரு வனாந்தரத்துல இத்தனை ஜனங்களுக்கு எப்படி இறைச்சி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது மோசேயினுடைய சந்தேகமா இருந்தது. ஆனால் தேவன் அவருடைய வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார் என்பதை 31ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அப்போ எவ்வளோ பெரிய தேவனை நம்ம இன்றைக்கு ஆராதிக்கிறோம். அவர் சொல்லிட்டார்னா அது காற்றை அனுப்பினாலோ, செங்கடலை பிளந்ததோ தன்னுடைய நாசியின் சுவாச காற்றின் மூலம் அவர் பிளந்ததை நம்ம பார்க்கிறோம். இங்கேயும் ஒரு பெருங்காற்று, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு புறப்பட்ட காற்று அங்க காடைகளை அந்த வனாந்திரத்திற்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறதை பார்க்கிறோம். இன்னும் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை தேவன் நிறைவேற்றும் போது அது செயல்பட்ட விதங்கள் எல்லாம் ஒரு தூதனை அனுப்பி 180,000 பேரை சங்கரித்து போட்டதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற அவர் எதை வேண்டுமானாலும் செய்வார், எப்படி வேண்டுமானாலும் செய்வார். நம்ம ஒருவேளை இந்த காரியம் இது இப்படி இவங்க உதவி செய்தாதான் நடக்கும், இந்த காரியம் இது இப்படி போனாதான் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம மனுஷீகத்துல யோசிக்கலாம். ஆனால் அவர் ஆலோசனையில் பெரியவர், செயல்களில் மகத்துவமானவர், யோசனையில் பெரியவராய் அவர் இருக்கிறபடியினால, அப்படிப்பட்ட தேவன் நமக்கு தகப்பனாய் இருக்கிறபடியினால இன்றைக்கு உங்கள் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் எப்படியும் செய்வார், எதையும் செய்வார். ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தத்திற்கு உண்மையுள்ளவர். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் அப்பா நீர் எங்களோடு இடைப்பட்ட இந்த வார்த்தையின்படி அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தி இருக்கிறீர். அப்பா, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ காண்பாய் என்று சொல்லி அந்த நீர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக உம்முடைய காற்றை அனுப்பி அந்த வனாந்திரம் முழுக்க காடைகளை நிரம்ப செய்த தேவன், நீர் ஜீவனுள்ள தேவன். இன்றைக்கு நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்கள் தகப்பனாய் நீர் இருக்கிறபடியினால் இன்றைக்கும் நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நீர்
எப்படியானாலும் நிறைவேற்றி முடிப்பீர் என்ற விசுவாசத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனி வருகிற நாட்கள்ல கர்த்தர் அப்படியா எங்க வாழ்க்கையில நீர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றுகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.